ஏன்பா அந்த ரூமை திறந்துட்டு இருக்க? ஏக்கா நீங்க தான் சீப்பு முறுக்கு செய்யணும் நீங்களா, அதுக்கு தான் மாவு எடுக்கிறேன். மாவு எடுக்கிறியா? சரி சரி. நம்மளோட வீடியோவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. இங்கே வேலை பார்க்கறதுக்கான ஜாமான் தான் இங்கே இருக்கும். அப்புறம் அந்த வீடியோ எடுக்கிற கேமரா ஸ்டாண்ட் இருக்கு, மாவு ஐட்டங்கள் முறுக்கு, சீப்பு முறுக்கு மாவு, அப்புறம் என்னப்பா கெட்டி உருண்டை மாவெல்லாம் இங்கே இருக்கா. இந்த மாவு ஐட்டங்கள் வச்சிருக்கிற குடோன் இது. நம்ம மசாலா பொருள் எல்லாமே மாடியில் தான் இருக்குது. எல்லா ஜாமானுமே மாடியில் தான் இருக்கும். இந்த இடத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கான பொருள் மட்டும் இங்கே வச்சுருக்கோம். மாடியில் போய் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பூட்டெல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பத்திரமா வச்சுருக்கோம். ஏன்ப்பா இந்த தண்ணி பானையெல்லாம் அங்கே வச்சுருக்கேன், நவுத்துப்பா. ஏக்கா இங்கே தானேக்கா வைப்போம், என்னாச்சு? அது என்ன ரூம் காமிக்கணும்ல, ரொம்ப அப்பா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் நவுத்து. இந்த இடத்துல தண்ணி பானை வச்சு மண்பானையில் தண்ணி வச்சு குடிப்பாங்க இங்கே வேலை பார்க்குறதுக்காக. என்ன ஒரு கொஸ்டின், நானும் இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வேண்டாம்னு ரொம்ப நாளாக நம்ம மேலே நிறைய அக்கறை உள்ளவங்க சொல்லுவாங்க. தேவையில்லாத கொஸ்டினுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லாதீங்க, உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கக்கா, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், உங்களை பற்றி தெரியும் அப்படின்னு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் நிறைய வரும். வேலை பார்க்குற எங்களுக்கு தெரியாதா எங்கே எப்படி வேலை பார்க்கணும், எப்படி சுத்தமாக இருக்கணும். ஆனால் நம்மள்கிட்ட பொருள் வாங்குற கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எவ்வளோ சுத்தமாக செய்கிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் நல்லா பாராட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. வாங்கி சாப்பிட்டவங்க மனசார பாராட்டியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப தரமாக செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. இது பாத்ரூம் தான், ஆனால் இங்கே தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்காகனா இதை தண்ணியை மிதிச்சுட்டு இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இந்த செட்டு போட்டு இங்கே வேலை ஆரம்பித்தோமோ இது எப்போயாவது போய் கை கழுவுனா தான் உண்டு. மற்றபடி அது எப்போயுமே சாத்தி தான் இருக்கும். நீங்கள் நம்ம வீடியோவில் நிறையவே பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல தான் அவங்க சாப்பாடு, தண்ணி, அவங்களுக்கு தேவையான திங்ஸு எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல உட்காந்து சாஞ்சிட்டு தான் வேலை பார்ப்பாங்க. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. திரும்ப வந்து இந்த இருக்குது, ஓகேங்களா? இதை தான் பார்க்கணும்னு வச்சிங்க, அதெல்லாம் திறந்து காமிக்க முடியாது. இது சைடில் இருக்குது, இது டாய்லெட். போதுமா உங்களுக்கு விளக்கம்? எத்தனை தடவை இந்த கொஸ்டினை கேட்பீங்க தெரியல. நான் அந்த கொஸ்டினுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம்னு நான் ரொம்ப நாளாக அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு சீப்பு முறுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்குமே அதே ஆள் அங்கேயும் போய் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது போட்டும், இது தாலி போடுறதுக்கு தான் சின்ன வெங்காயம் வாங்கி கொட்டி வச்சிருக்கோம். இது வந்து மிளகா மூட்டை எப்படி செக்கச்சவேன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தான் வாங்குவோம், அதனால தான் மிளகாய் தூளும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மள்கிட்ட. இது வந்து மாங்காய் மூட்டை 2 வந்திருக்கு. இன்றைக்கி அவிச்சு போகிறதுக்கு தான் வெட்டி போட்டுட்டு இருக்காங்க. அவிச்ச மாங்காயுமே எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும், சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அடமாங்காய். நல்ல கமெண்ட்ஸ், வாழ்த்துக்கள், இதெல்லாமே நிறைய பேர் சொல்லுவீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.